கிறிஸ்துவுடைய மரணத்தில் விருப்பம் இல்லாதவர். இயேசு மரணத்தை குறித்து முதலா பேசுறார். மத்தேயு 16 நான் இந்த உலகத்தில் வந்தது மரிப்பதற்காக வந்தேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிர் தெழுவேன், இதெல்லாம் சொன்ன உடனே இவர் அண்ணன் இப்போ கொஞ்சம் முன்னாலதான் நீர் யாருன்னு கேட்ட உடனே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொன்னார் இல்லையா? இப்போ அண்ணன் ரெவலேஷன் ப்ராஃபட் ஆயாச்சு. இப்போ ஆண்டவர் நான் மரிக்க போகிறேன்னு சொன்ன உடனே இயேசுவையே இவர் தனியா கூப்பிட்டு அடுத்த ப்ராஃபஸி சொல்ல வந்துட்டார். என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் நமக்கு நடக்கப்படாது, இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாது. ஆண்டவர் திரும்பி சொல்றார், எனக்கு பின்னால போச்சு சாத்தான். 10 நிமிஷத்துக்கு முன்னால ப்ராஃபட் ஆகும் தீர்க்கதரிசி இப்ப சொல்றாரு, எனக்கு பின்னால போச்சு சாத்தான். ஒரு ஆளுக்குள்ள இருந்து ரெண்ட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டீங்களா? ஆகையினால எல்லா தீர்க்கதரிசி நம்பிறார். அன்னைக்கு சொன்னது கரெக்டா இருந்து ஆகையினால இன்னைக்கு கரெக்டா தான் சொல்லுவாருன்னு சொல்லி நம்பிடக்கூடாது. அன்னைக்கு சொன்னாரு, நம்மளே சிலரை தீர்க்கதரிசி ஆக்கினதா அவர் என்னைக்கோ பேசுறாரு. அதை உடனே நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கிட்டோம். 2வது வாட்டி நம்ம அவரை கூப்பிட்டோம், ஐயா தீர்க்கதரிசனம் சொல்லணும் என்னன்னு. இவர் பார்த்தாரு, ஆண்டவரை கொடுக்கா விட்டாலும் என்னத்தையே அதங்க சொல்லுவோம். அன்னைக்கு சொன்னது ஆண்டவர், இன்னைக்கு சொன்னது பிசாசு. சரிதானே? இல்லை, அன்னைக்கு வெளிப்பாடு பரலோகத்துல இருந்து வந்துச்சு, இன்னைக்கு வெளிப்பாடு அங்கே இருந்து வந்துச்சு. ஆகையினால தெய்வம் தர்றதும் தெய்வம் தராத்ததையும் கண்டுபிடிக்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும்.